இல்ல வந்து அவர் பேசினது தப்பு ஒன்று. 2வது அவரு கைது செய்யப்பட வேண்டுமா அப்படின்ற அ ஒரு எண்ணமும் என்ட்ட இருந்தது. இது வந்து கேஸ் போடலாம். அப்புறம் வந்து வழக்காடு மன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு. ஆனா, கைது செய்யப்பட்ட பின்பும், ஆ அவரு பேசுகிற அந்த வார்த்தைகள் பாருங்களேன், அது ஆணவத்தின் உச்சம். அ இந்த அளவுக்கு பேசின அரசியல்ல எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம பேசினது தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால், அ பிறர் மனதை புண்படுத்தி இருந்தால், அ நான் நான் வந்து அத வருந்துகிறேன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் தவறு கிடையாது என்ன கேட்டா. ஆ உடனே ஏதோ வி வீ வீரத்தனத்தையும், தனது ஆணவத்தையும் காண்பிக்கிறதுக்கு இது ஒரு கருவியா பயன்படுத்துறாங்களோ! அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல மடைமாற்றவே இந்த செயல் செய்றாங்க. நான் பேசியதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதை அவர் சொல்றாரு. கட் அண்ட் பேஸ்ட்னா எல்லாருமே லைவ்ல தானப்பா கேட்டுட்டு இருந்தாங்க. லைவ்ல எப்படி கட் அண்ட் பேஸ்ட் பண்ண முடியும்? அவரு அவரு பேசினதும், அத வந்து இடையில ஒரு சில வார்த்தைகள் சொன்னதும் எப்படி அது சரியா வரும்? அதனால அ ஆ சொன்னது தவறு அப்படின்றத ஒத்துக்கொள்றதுக்கு க கால அவகாசம் தேவையில்ல. ஆ பிறர் ஒருவேளை தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருந்து இப்படி கூட சொல்லலாமே! நான் பேசுனது தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால நான் பேசினது தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால், அதுக்கு நான் வருந்துகிறேன் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதே! ம். அதே அ மாரி நாளைக்கு நாளைக்கு வந்து த த சட்டமன்றம் இருக்கிறதுனால தான் கைது செய்யப்படுகிறாருன்னா, ஆ உதயநிதிக்கும் அதே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. மக்களோட பிரச்சனை நம்ம போய் பேசணும். அதனால நாம வந்து இந்த நேரம் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கணும்ல. கண்டிப்பா. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தமிழிசை சவுந்தரராஜன்.